எல்லாருக்கும் வணக்கங்க. சண்டே நம்ம இன்னைக்கு சிம்பிளாக பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரிசி 1.5 டம்ளர் நாங்கள் வீட்டு அரிசி ஊற வச்சு வச்சுருக்குதுங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், சிக்கன் 150 கிராம், ஒரு எலுமிச்சம்பழம், புதினா ஒரு கைப்பிடி அளவு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கரம் மசாலா, இதுதாங்க இதுக்கு தேவையானது. வாங்க நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணியாச்சுங்க. நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வேஸ்ட்டாக போச்சுங்க. நான் 3 தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். அதாங்க எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க நம்ம இன்னைக்கு தாளிக்கலாங்க. நெய் 1 ஸ்பூனால ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனால ஊற்றிக்கலாங்க. சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் இருக்கு போட்டு எண்ணெயில் அப்படியே வறுத்துக்கலாங்க. இன்னும் என்ன பண்ணலாம், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். பாருங்கள், இது மாதிரி நல்லா வதங்கி வந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. ஏன்னா மனம் இருந்தால் சாப்பிட பிடிக்காது, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். தக்காளி போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாங்க.
கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. தயிர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஜிலேபி பவுடர் போட்டுக்கலாங்க. தக்காளி சிக்கன் நல்லா டேஸ்ட்டு பிடிக்குங்க. நல்லா இது மாதிரி கலரி விடுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க 1 டம்ளர். அப்படியே சிக்கனை வேகட்டுங்க ஒரு 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் விட்டுலாங்க. கொதி வரட்டு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. அரிசி 1 டம்ளர் அரிசி தாங்க போட போகிறேன். தண்ணி இதில் 1.25 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. லெமன் 1 லெமனில் பாதி புளிஞ்சு தண்ணி மட்டும் புளிஞ்சு ஊற்றிக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் வர மாதிரி விட்டுலாங்க. நான் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்குதுங்க. இறக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. வச்சுக்கலாங்க. நெய் 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாங்க. புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க.
பாருங்கள் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு எடுத்து பிரியாணி மேலே ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ண வெங்காயம், மல்லி இலை பாருங்கள். தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.